நம்பர் பேருக்கான இல்லையா அது நம்பர் பேருக்கான நம்பர் பேர் தான் காலங்காட்ட ஓடிச்சிடலாம் நம்பர் போட்டு வந்துச்சா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீ கொடுத்தா வாயோட ஒட்டி வைக்கலாம் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே ஏற்பாடு பண்ணிக்கிறது இப்போ சத்வான் பாஜிகா அண்ட் பெண்டிரிக்கா அண்ட் கவ் இந்தியன் டயர கோலமுடா. இதோடைய தலைவர் வந்து அண்ணன் பாலன் அவர்கள். பாலன் சார் வந்து மாய்க்கா மருபூர் தொகுதியோடைய துணைத் தலைவர். அவரோட கூட வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் அண்ணா. இவர் வந்து கிளை தலைவர். இவர் சாமான் முக்கிபாய் கிளை தலைவர். அண்ணன் செல்லக்குட்டி அவரும் ஒரு கிளை தலைவர். சாமான் குடிமான் தலைவர் நடராஜன் அவரும் ஒரு பண்டர் காமராஜா கிளை தலைவர். அண்ணன் பேர் என்னன்னு பாலகிருஷ்ணன் அண்ணன் வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இணைந்து நம்ம பாலன் சார் மூலியமாக இடையில 2 நாளைக்கு முன்னே வந்து ஒரு 80 பேர்த்துக்கு 85 பேர்த்துக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னே ஒரு 30 பேர். இன்னைக்கும் வேற இடத்துல கொடுத்துருக்காரு. இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்காரு. நாளை மறுபடியும் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். சரியான பெரிய சேவை இது. அவர் முயற்சியால் அவர் நண்பர்களோடு இணைந்து இந்த உணவு பட்டத்தை வாங்கிட்டு இருக்காரு. ஆண்டுதோறும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டுதோறும் மட்டும் இல்லை, இந்த தீபாவளி இல்லாத நாளில் கூட நிறைய வீட்டுக்குள்ள போய் மாச கணக்கில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட சேவை பெரிய சேவை. அது மட்டுமல்ல, இது நம்ம என்னது அனாதை பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கும் மாதம் மாதம் போயிட்டு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நேற்று போயிட்டு அங்கே உணவு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இவருடைய சேவை வந்து இவர் நண்பர்களும் இவரும் நீண்ட நாள் நன்றாக இருக்கணும், நல்ல நலனோட உடல் நலத்தோடு இருந்து இன்னும் நிறைய பேத்துக்கு உதவி பொருள்னு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வந்து இந்த உதவி பொருள் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ அனைவரும் இதை பெற்றுக்கொண்டு நீங்களும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடணும்னு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பாரத் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகளை கூறான்னு இருக்குது. இதில் முன்னைக்கு வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மாய்க்கா வந்து நாடி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாய்க்கா செய்யாமல் இருக்காது. காரணம் சந்தத்தில் நம்மளுக்கும் ஃபேமிலி இருக்குது, நம்மளுக்கும் பல வேலைகள் இருக்கும். கொஞ்ச நாள் விட்டு போவோம். அதுக்காக ஏசிக்கிட்டு இருக்காதிங்க. வந்து திருப்பி வந்து பாருங்கள். நான் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவி எங்களால் செய்ய முடியும். இன்றைக்கு எங்கள் மாய்க்கா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மாய்க்கா எங்கள் தேசிய தலைவர் கான்சில் எஸ்ஐ விக்னேஸ்வரன் ஒரு அருமையானவர். அதுக்கு தகுந்த மாரி எங்களுக்கு அமைஞ்ச ஒரு துணைத் தலைவரும் தேசிய துணைத் தலைவரும் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் எம் சரவணனும் 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி அழகாக எங்களோட இல்லைங்க. இது மட்டும் நாங்கள் பொட்டலம் மட்டும் கொடுக்குற கட்சி நினைச்சிடாதீங்க. இது வந்து நம்ம அன்பளிப்பாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். ரைட்டுங்களா? சேவைன்றது வந்து பல மாரி சேவைகள் இருக்குது. தெரிஞ்சுங்களா? இன்றைக்கி பாருங்கள், கேம்ஸ் பள்ளிகளில் வந்து ரொம்ப பிள்ளைங்க படிக்க முடியாத காசு இல்லாமல் இருக்கிறாங்க. மாய்க்காரவங்களை நாடி வாங்க. கண்டிப்பாக எங்களோட தேசிய தலைவர் எங்கள் தேசிய கட்சி தாங்க, அதான் மாய்க்கா தாங்க. ஏன் தெரியுமா? மித்த கட்சியாக நீங்கள் பாருங்கள், பிளாக்கர் இருப்பாங்க, சீனர் இருப்பாங்க. நான் குறை சொல்லிங்க, சீனர் இருப்பாங்க, பிளாக்கர் இருப்பாங்க, தமிழர் இருப்பாங்க அந்த கட்சியில். ஆனால் மாய்க்கான்றது வந்து இங்கே ஒரே ஒரு கட்சி. எல்லாமே இந்திய இருக்கிறது தான். சீனர் இருக்க மாட்டார், பிளாக்கராக இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சுங்களா? ஆனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் குரல் கொடுக்கறதுக்கு ஒரு இந்தியர் கட்சி வேணுமா இல்லையா? அந்த கட்சி தாங்க மாய்க்கா கட்சி. தெரியுதுங்களா? வேறு இல்லைங்க. வேறு குரல் கொடுக்க அங்கே யாரும் இல்லைங்க. பாருங்க, இப்போ நம்ம ஆட்சியில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யாருங்க குரல் கொடுக்குறது? பிரச்சனை வருது, கோலம்புள்ள பாருங்க, கோயிலை உடைக்கக்குள்ள யாருங்க குரல் கொடுக்குறது? யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க, பேசாமல் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம நிலைமை என்ன ஆக போகுது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏங்க, அடுத்தது நம்மளாம் போகிறோம், நம்ம ஜெனரேஷன், நம்ம பிள்ளைங்க. யாருங்க குரல் கொடுக்குறது? ஸ்கூலுக்குள்ள யாருங்க ஜகா பார்க்குறது? நீங்கள் சொல்லுங்கள், யாருங்க குரல் கொடுக்குறது? இன்றைக்கி பாருங்கள், 2-3 ஸ்கூலை மூடிட்டானுங்க. ரைட்டா? இந்த ஆட்சியில் வந்து 2-3 ஸ்கூலை மூடிட்டானுங்க. ஒரு பேட்னாம் ஸ்கூலு,
வேறு இஞ்சோல் இது என்ன கொத்தம்பா ஸ்கூலு மாற்றிட்டானுங்க. நாளைக்கு பாருங்கள் இந்த ஸ்கூல் இருக்காது, முடிச்சு வேட்டனோக்குதான் முடிஞ்சு கொத்தம்பாவும் முடிச்சிங்க. இது உண்மைங்க, இது பொய் சொல்ல. நம்ம கிடா பற்றி பேசுவோம். அதே போல் மலேசியாவில் எவ்வளோ தமிழ் ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் யாருங்க பார்க்குறது? அந்த காலத்தில் அது மாதிரி இருந்துச்சா? இந்த மூட இதெல்லாம் இருந்துச்சா? இல்லை. இன்றைக்கி பாருங்கள் மூடுற நிலைமைக்கு வந்துட்டோம். அதனால் நம்மளாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம எங்கே இருந்தாலும் சரி தாங்க, இந்தியர்கள்லாம் சேர்ந்து நம்மளாம் ஒற்றுமையாக செயல்படுவோம். ஒற்றுமையை கடைப்பிடிப்போம். தெரியுதுங்களா? ஒற்றுமையை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக யாரும் நம்மளை அசைக்க முடியாது. அவர் எனக்கு 2000 வெள்ளி போட்டு கொடுத்தாருங்க. அந்த 2000 வெள்ளி கூட பெரிய எனக்கு ஒரு உதவியாக இருந்துச்சு தெரியுங்களா? இந்த கேமா செட்டுக்கு, இந்த சாப்பாட்டுக்கு. அந்தமாரி ஒரு எனக்கு மட்டும் செய்யலைங்க, இந்த வட்டாரத்தில் நிறையா பேருக்கு அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. தெரியுதுங்களா? அவர் வருமானம் நல்லா இப்போ சம்பாதிக்கிறாரு. ஏழைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் செய்கிறாருங்க. இந்த வேலையிலே அவருக்கும் பிரார்த்தனை செய்யுங்க. இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. அவரு நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. மேலும் மேலும் அவர் நிறையா பேருக்கு அவர் செய்வார். ரைட்டா இல்லைங்களா? ஓகேங்களா? இது ஓகே. யார் யார்கிட்ட இருக்கோ தீபாவளி வாழ்த்துக்கிறேன். ஓகேங்களா? மகன் வந்துருக்காங்களா? இங்கே அவங்க மகன் இருக்காங்களா? வாங்க அப்படியே அந்த சைடில் அப்படியே போயிருங்க. இல்லை அப்புறம் சொல்லிடுங்க. நீங்கள் நான் படம் தான் பிடிக்கிறேன். ராஷ் பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க. ஒன்று அவசரப்படாதீங்க. அமைதியாக வாங்க. வீட்டில் யாரும் வரலையா? தூக்கிட்டு போடுது. அங்க பாருங்க. போங்க, நீங்க போங்க. சரி போங்க, நம்ம முதல்ல பிடிச்சி முடிச்சிடுறோம். நீங்க வாங்க. சரி ஓகே. இப்போ நம்ம குரல் கொடுக்குற ஒரு கட்சிக்கு தாங்க நம்ம போனோம். இன்னைக்கு நான் சொல்றேங்க, குரல் கொடுக்கறது நம்மளோட பிரச்சனைகளை அவங்களும் பங்கெடுக்கிற கட்சிக்கு தான் நம்ம இருக்கணுங்க. தெரியுதுங்களா? இன்னைக்கு அவனும் நம்மளும் எந்த கட்சியில் நம்ம இருந்தாலும் நம்ம இந்தியா சமுதாயத்துக்கு குரல் கொடுக்குற கட்சி தான் நம்ம ஆதரிக்கணும். நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, ஏமாந்ததுலாம் போதுங்க. ஏமாந்ததுலாம் போதும். சும்மா ஒரு வாழை தாக்கிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்க இது செய்யல, அது செய்யலை, இது செய்யலைங்க. ஆனால் இந்தியர்களுக்காக குரல் கொடுக்கணும். குரல் கொடுத்தா தான் நம்ம இருக்க முடியும். பாருங்கள், இந்தோனேஷியா ஸ்கூலுக்குள்ள யாருங்க ஜகா பார்க்குறது? நீங்கள் சொல்லுங்கள், யாருங்க குரல் கொடுக்குறது? இன்றைக்கி பாருங்கள், 2-3 ஸ்கூலை மூடிட்டானுங்க. ரைட்டா? இந்த ஆட்சியில் 2-3 ஸ்கூலை மூடிட்டானுங்க. ஒரு பேட்டம் ஸ்கூலு, வேறு இஞ்சோல் இது என்ன கொத்தம்பா ஸ்கூலு மாற்றிட்டானுங்க. நாளைக்கு பாருங்கள் இந்த ஸ்கூல் இருக்காது, முடிச்சு வேட்டனோக்குதான் முடிஞ்சு கொத்தம்பாவும் முடிச்சிங்க. இது உண்மைங்க, இது பொய் சொல்ல. நம்ம கிடா பற்றி பேசுவோம். அதே போல் மலேசியாவில் எவ்வளோ தமிழ் ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் யாருங்க பார்க்குறது? அந்த காலத்தில் அது மாதிரி இருந்துச்சா? இந்த மூட இதெல்லாம் இருந்துச்சா? இல்லை. இன்றைக்கி பாருங்கள் மூடுற நிலைமைக்கு வந்துட்டோம். அதனால் நம்மளாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம எங்கே இருந்தாலும் சரி தாங்க, இந்தியர்கள்லாம் சேர்ந்து நம்மளாம் ஒற்றுமையாக செயல்படுவோம். நிகழ்வின் விளம்பர ஆதரவாளர்கள் தபிதா ஆஃப்ஷோ மரீன் மலேசியா, தபிதா ஹோம்ஸ்டே லோரங் ரியா இண்டா புதிதாக உதயமாகியுள்ளது. தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.